Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web development ingiradhu creating a graphical user interface for a web page. அதுக்கு நம்ம CSS, HTML and JavaScript யூஸ் பண்ணுறோம். JavaScript is a event-based programming language that makes static HTML page into dynamic interface. JavaScript for beginnersங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம math and string objects பார்க்க போகிறோம். We all know JavaScript is a object-oriented language. அதில் we need to know some terms, classes, properties and methods அப்படிங்கிறது. Classesங்கிறது user-defined type. இந்த கிளாஸில் we have got data as well as functions. ஸோ ஜென்ரலாக ஃபங்க்ஷனல் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜில் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் பட் தே ஆர் கெப்ட் செப்பரேட்லி. ஆனால் கிளாஸில் தே ஆர் பைண்ட் டுகெதர். டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் ஒரு யூனிட்டாக பைண்ட் பண்ணுறது தான் கிளாஸ். கிளாஸ் ப்ரொவைட் சர்வீஸ் டு கிளையண்ட்ஸ். கிளையண்ட்ஸுங்கிறது தே ஆர் நத்திங் பட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அதர் கிளாஸஸ். இதில் கிளாஸஸில் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது என்ன அப்படின்னா த டேட்டா காம்பனண்ட் ஆஃப் அ கிளாஸ். அதே போல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் காம்பனண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ். தே மீன் த சேம் பட் ஜென்ரலாக கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டோம், மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் டேட்டான்னு சொல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்லுவோம் நம்ம. இந்த பில்டின் டைப்ஸ் ஆர் த யூசர் டிஃபைன்ட் டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை பில்டிங் பிளாக்காக யூஸ் பண்ணி யூ கேன் க்ரியேட் நியூ யூசர் டிஃபைன்ட் டைப். அதாவது ஒரு கிளாஸிலிருந்து வி கேன் க்ரியேட் அனதர் கிளாஸ். You also have relationship between the classes. அதில் ஒன்று association. Similarly, groups of related classes எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜாக போட்டு we can make it as a reusable component. That means the classes, the methods can be reused again. இப்போ மேத் ஆப்ஜெக்டில் இருக்கிற some methods நான் இங்கே போட்டிருக்கேன். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் floor அப்படின்னா rounding the x to the largest integer not greater than x. அதாவது 9.2 அதை ரவுண்ட் பண்ணும்போது அதனுடைய லார்ஜஸ்ட் இன்டிஜர் ஆனால் இதை விட பெருசாக இருக்கக்கூடாது, தட் இஸ் 9. அதுபோல் -9.8ன்னு வரும்போது இட் இஸ் -10. ஃப்ளோர் போலவே யூ ஹாவ் காட் சீல். சீல்ங்கிறது அதர் வே, த ரவுண்ட்ஸ் எக்ஸ் டு த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் நாட் லெஸ் தேன் எக்ஸ். லாக் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். யூ கேன் கால்குலேட் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், minimum of x comma y, then power of x comma y, that is x raised to power y. Then you can also round, you can also calculate sine, square root, tan. இந்த மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. You also have some properties. math.e அப்படின்னா it is a natural logarithm. வேல்யூ பார்த்திங்கன்னா 2.718. Similarly, you can calculate natural logarithm of 2. இதை நம்ம எதுவும் calculate பண்ண வேண்டாம். You can just use the property of this math object. Natural logarithm of 10, base 2 logarithm of e, இது ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்ஸு. அதை நம்ம ப்ராப்பர்ட்டிஸை நம்ம போட்டு வச்சுருக்குறோம் நம்ம. Now we will see some programs using math object. This code is containing math constants. நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். math.e நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய 2.7. math.py அதாவது இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா you have to use the object name math.py, math.square root அப்படி தான் யூஸ் பண்ணணும். அதே போல் மெத்தட்ஸ்க்கு வில் see the script. நம்பர் டு இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூ ஹவ் காட் 4 functions or 4 methods. round of x, seal, floor, trunk. சைன் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூ ஹவ் காட் math.sin. இப்போ நம்ம math.sin of 4 அப்படின்னு கொடுத்தோம்னா it will be 1. -4 கொடுத்தோம்னா இட் இஸ் நெகட்டிவ், அதனால் -1 கிடைக்கும். 0ன்னு கொடுத்துட்டோம்னா you will get a 0 value. You can calculate power 8 to the power of 2, that is 64. Square root of x, square root of 64. Sine value and cos value. And you can also calculate absolute. Absoluteல பாருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Absolute of 7.25 7.25. -7.25 7.25. Suppose you give null அப்படின்னு கொடுத்தா you get a value 0. But if you are giving a string அப்படின்னா it is NaN, not a number. Absolute of 2 minus 3, you are giving an expression here. அதை calculate பண்ணி that value is returned here 1. We'll see the code. இந்த இடத்துல பாருங்கள் math.py, math.square root 2, get element by id demo. அதனுடைய இன்னர் HTML சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம concatenation ப்ளஸ் கொடுத்து the whole thing is written.
அப்போ மெத்தட்ஸ் பார்க்கும்போது the same thing, இந்த ஐடியில் டெமோங்கிற ஐடியில் we are calculating the round, seal, floor. So you can calculate math.sin of -4, etc. Math.power of 8, 2, square root of 64. You can also calculate absolute like this. Now we'll see the string object. So it's a series of characters treated as a single unit and is an object of type string. இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கலாம்னா it can have letters, digits and special characters like this. And it supports a set of characters called Unicode. Constants can be written using double quotes or a single quote. You can assign a string to a variable. எப்படி variable color is equal to blue. You can compare the strings using this relational operator less than or equal to, greater than and greater than or equal to, and equality operators double equal to, not equal to. These are all some of the commonly used string methods. Stringல வந்து existing string will not be changed. It will return another string. So எப்பவுமே எப்படி கொடுக்கணும்னா new string is equal to old string dot character at. It is the old stringல இந்த indexல என்ன character அப்படின்னு எடுக்கிறதுக்காக. You have some methods that generate XHTML tags. அதாவது ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே XHTML டேக்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் தீஸ் மெத்தட்ஸ். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா யூ கேன் க்ரியேட் HTML டைனமிக்லி. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது இந்த HTML டேக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆங்கர் அப்படிங்கிறது வந்து இட் கிரியேட்ஸ் அன் ஆங்கர் எலிமெண்ட், wraps the source string in an anchor element. Then you can have fixed, you can create a link, then you can use strike, subscript and superscript. So this HTML contains the character processing methods. So you have got two strings, S and S2. இதில் ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம. we are trying to find out what is the character at 0, what is the character code at 0. ஸோ இதை நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கேரக்டர் அட் இண்டெக்ஸ் 0 இன் ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா Z. கேரக்டர் கோட் அட் அப்படிங்கும்போது இதனோட யூனிகோடு ஈக்குவலண்ட். இப்போ ஜீரோவுடைய இந்த ஜெட்டோட யூனிகோடு ஈக்குவலண்ட் இஸ் 90. ஃப்ரம் கேரக்டர் கோட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கோடிலிருந்து கரஸ்பாண்டிங் கேரக்டர் என்ன. அப்போ 87க்கு ஈக்குவலண்ட்டாக W, 79க்கு O, 82க்கு R and 68க்கு D. You can convert the string to lower case or you can convert the string to upper case. இங்கே பாருங்கள் மிக்சடாக நம்ம கொடுத்துருக்குறோம். டூ லோயர் கேஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த எவ்ரி திங் இஸ் கன்வெர்டட் டு லோயர் கேஸ். அதே போல் என்ன மிக்சடாக இருந்தாலும் சரி இட் வில் பி கன்வெர்டட் இன்டு அப்பர் கேஸ். Then we are going to see the substring methods. We are going to see the split and join methods, extracting part of the string and then slicing, then replacing. These are all some of the examples of the string methods. இப்போ நான் இந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து இங்கே போட்டிருக்கிறோம். ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு வேர்டும் ஸ்ப்ளிட் ஆகிடும். அண்ட் தென் ஹியர் த ஸ்ப்ளிட்டான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகி பிரிண்ட் ஆகும். எதில் ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னா நியூ லைனை வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஈச் வேர்ட் இஸ் டிஸ்பிளேட் இன் த செப்பரேட் லைன். சப்ஸ்ட்ரிங் 5,10 அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கில் 5th பிளேஸ்லேருந்து 10th பொசிஷன் வரைக்கும் இருக்கிறது வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இது சப்ஸ்ட்ரிங்கிற மெத்தட். இதே சப் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்டார்ட் கமா லென்த் 5th பொசிஷன்லேருந்து 10 கேரக்டர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 10 கேரக்டர்ஸ் இங்கே வந்துருக்கு. அண்ட் ஸ்லைஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்டு கொடுத்துருக்கோம். 8 to 12 அப்படின்னா 8th பொசிஷன்லேருந்து 8, 9, 10, 11, 12 இங்கே வராது. ஸோ the 4 characters is displayed here. சப்போஸ் யூ மிஸ் திஸ் எண்டு கொடுக்காமல் இருந்தோன்னா அந்த கொடுத்துருக்க பொசிஷன்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நம்மளுடைய சைஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கனால ஃபுல்லாக வரல. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் யூ கிவ் அ நெகட்டிவ் பொசிஷன் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட். யூ கேன் see here the old stringல ஸ்லைஸ் பண்ணி it will returned into the new string. Similarly replacement string 1, string 2 அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ஈங்கிறதுக்கு பதிலாக THE அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த என்டர் த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, இதில் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலாக இருக்கிறதுனால
இங்கே வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் இ தான் கன்சிடர் ஆகிருக்கு. சப்போஸ் ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் த /i flag. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இஏ சேஞ்ச் ஆகிருக்கு. ரீப்ளேஸ் ஆல் மேட்சஸ், தென் ஐ ஹாவ் டு யூஸ் இஸ் /g குளோபல் மேட்ச். எங்கெங்கெல்லாம் இ இருக்கோ அங்கெல்லாம் THE அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ வி ஹவ் காட் ஒன் இன்புட் ஸ்ட்ரிங். இன்புட் வேல் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்து இன்புட் ஸ்ட்ரிங்கில் நம்ம போட போகிறோம். அண்ட் தென் வி ஆர் ஸ்ப்ளிட்டிங் இட் யூஸிங் ஸ்பேஸ். அப்போ ஒவ்வொரு வேர்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அண்ட் தென் வி ஆர் இதெல்லாமும் டோக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேயில் போய் ஸ்டோர் ஆகிடுது. அந்த அரேயில் இருக்கிறத ஜாயின் பண்ணுறதுக்கு tokens.join /n, that is நியூ லைன் மூலமாக we are joining all the elements in the tokens array. Then these are all the substring 5,10, sub str of 5,10. இந்த இடத்துல starting and ending, this is starting and length size 15 கொடுத்துருக்கோம். This I am changing it to 25. We'll save this and we'll refresh it here. I give the same input split. Here you can see that sentence to split into words. The whole thing ஸ்டார்டிங் இந்த 7th பொசிஷன்லேருந்து எண்டு கொடுக்கல அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் எடுத்துக்கும். அதே போல் நியூ லைனை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நியூ லைன் ஐ ஜஸ்ட் கிவ் அ ஹைஃபன். ஹியர் யூ கேன் see that இது எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தே ஆர் ஜாயின்டு யூஸிங் திஸ் ஹைஃபன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபார் சர்ச்சிங் மெத்தட்ஸ். வில் ஜஸ்ட் லான்ச் இட். ஸ்ட்ரிங், the whole string கொடுத்துட்டோம். What is the substring you want to search for? I just give mn. I'm just searching it here. அப்போ mn அப்படிங்கிறது போது இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் 12. அதே போல் இங்கிருந்து mn எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ இன் த சேம் பொசிஷன் 12. சப்போஸ் இங்கே எங்கேயாவது mn இருந்ததுன்னா அந்த பொசிஷன் தான் இங்கே வந்திருக்கும். அண்ட் ஹியர் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட். அப்போ 12th பொசிஷன்லேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அதே போல் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னா இண்டெக்ஸ் 12லேருந்து லாஸ்ட் அக்கரன்ஸ் எது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ we have got index of, last index of. இதில் you can also specify the start position. ஆன் கிளிக்கில் பட்டன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. அந்த பட்டன் ப்ரெஸ்டில் we are executing all the methods and we are storing it here. இந்த எக்ஸாம்பிளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இன்புட் வேலுக்காக ஒரு இன்புட் போட்டிருக்கோம். அண்ட் தென் சர்ச்சுக்காக ஒரு இன்புட் இருக்குது. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஐடி வச்சுட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், சர்ச் ஃபார்மோட டாட் எலிமெண்ட்ஸ். ஸோ வி ஆர் யூஸிங் திஸ் கலெக்ஷன். எலிமெண்ட்ஸுங்கிற கலெக்ஷனில் செகண்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ, அதில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம தேர்ட் எலிமெண்ட்டோடது, ஃபோர்த் எலிமெண்ட்டோடது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் த இன்புட் using the ID, we are using this elements collection. அதில் எத்தனாவது எலிமெண்ட்டோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இட்ஸ் a different way of assigning value to the input element. Then we are going to see this markup methods. லான்ச் பண்ணி பார்த்துடலாம். அதாவது HTML ஆன்கர், அதனுடைய நேமு, and then we have got this anchor text. We are closing this anchor element. ஸோ இதுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்டில் யூ கேன் ஹாவ் இட் ஆஸ் anchor text டாட் ஆன்கர். இந்த anchor text இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அன் ஆன்கர்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட்டு டாட் ஆன்கர் ஆஃப் டாப் அப்படிங்கும்போது ஒரு ஆன்கர் வில் பி கிரியேட்டட். ஆர் யூ கேன் சே தட் எ புக் மார்க் வித் த நேம் டாப் இஸ் கிரியேட்டட். ஆன்கருங்கிற ஸ்ட்ரிங் மெத்தடு, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கால் பண்ணும்போது திஸ் மெத்தட் wraps this anchor text as the appropriate HTML tag. இந்த ஆன்கர் டெக்ஸ்ட்டை வச்சு நம்மளுக்கு ஒரு ஆன்கர் எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. சிமிலர்லி இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் டிடி சம் டெக்ஸ்ட் அண்ட் தென் /tt. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்டில் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெக்ஸ்ட் டாட் ஃபிக்ஸட். இந்த ஃபிக்ஸட் டெக்ஸ்ட்டுங்கிறது நத்திங் பட் திஸ் இஸ் மோனோஸ்பேஸ்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குங்களா, இதை ஒரு வேரியபிளாக கொடுத்து தட் வேரியபிள் டாட் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்தோன்னா யூ கெட் த அவுட்புட் ஆஸ் மோனோஸ்பேஸ்டு டெக்ஸ்ட். Similarly, if you want to have a strike, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் /strike HTML போடுறதுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ரைக் டெக்ஸ்ட் டாட் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துக்கலாம். யூ கேன் ஆல்சோ ஹாவ் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட். இந்த லிங்க் டெக்ஸ்ட் டாட் லிங்க், இந்த லிங்க்குங்கிற மெத்தட் எதுக்கு அப்படின்னா டு கிரியேட் அ லிங்க். அப்போ கிளிக் ஹியர் டு கோ டு ஆன்கர் டெக்ஸ்ட்னு இருக்கிறத கிளிக் பண்ணோம்னா இட் வில் டேக் மீ டு திஸ் புக் மார்க் #top.
ஸோ அந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம #top அப்படிங்கும்போது இட்ஸ் அன் இன்டர்னல் லிங்கிங். ஸோ யூ கெட் திஸ் text displayed as like this. If you click this அப்படின்னா எந்த இடத்துல நம்ம டாப்புங்கிற புக் மார்க் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு போகும், which is nothing but this anchor method. ஸோ இந்த இடத்துக்கு control will be transferred. இந்த வீடியோவில் நம்ம math object and string object some methods பார்த்தோம். நம்ம மார்க்கப் மெத்தட்ஸ் வச்சு ஒரு கோடும் பார்த்துருக்கணும். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.